நாட்றாம்பள்ளி அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து மோதி சாலை பணியாளர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மாக்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரி. இவர் தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் சாலை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நாட்றாம்பள்ளி அடுத்த புத்துக்கோயில் பகுதி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் சாலை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ஒசூரிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்து வருவதை கவனிக்காத சாலை பணியாளர் ஹரி கவனக்குறைவாக சாலையை கடக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அம்பலூர் காவல்துறை சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் புதிய சட்டசபை கட்டும் கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்து மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் செல்வம் பேட்டியளித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியில் புதிய சட்டசபை வளாகம் கட்டுவதற்கான கோப்பு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கையொப்பமிட்டு புதிய சட்டப்பேரவை வளாகமானது 576 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தட்டஞ்சாவடி மார்க்கெட்டிங் கமிட்டி வளாகத்தில் 15 ஏக்கர் பரப்பளவில் தலைமை செயலகத்தின் கூடிய ஒருங்கிணைந்த சட்டப்பேரவை வளாகம் அமைப்பதற்கான கோப்பு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் அனுமதி கிடைத்தவுடன் டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனையாளருக்கு அருகில் உள்ள இடத்திலே ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தில் புதிய தலைமைச் செயலகத்துடன் கூடிய சட்டப்பேரவை வளாகமானது அமைய உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று 2022ஆம் ஆண்டு பல்வேறு பணிகள் இடங்களுக்கான குறிப்பாக பிளானிங் அத்தாரிட்டியில் அசிஸ்டன்ட் பதவி, அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையில் ஏஓ பதவி மற்றும் ஆர்டிஓ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டிலே துணை மோட்டார் ஆய்வாளர் ஆகிய பணிகளுக்கான 180 இடங்களுக்கான நான்-பி கெஸ்டட் பதவிகளில் அனைத்து வகுப்பினரும் எம்பிசி, குறிப்பாக எம்பிசி நீக்கப்பட்டிருந்தது. மாண்புமிகு முதல்வர் சட்டப்பேரவையில் அறிவித்ததற்கு இணங்க அதற்கும் நேற்றைய தினம் நம்முடைய துணைநிலை ஆளுநர் மாண்புமிகு கைலாசநாதன் அவர்கள் ஒப்புதல் அளித்து புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பாஜகவின் ஓட்டு வங்கி பாதிக்கும் என்பதால் மத்திய பாஜக ஜாதிவாரி கணக்கெடுப்பை தாமதப்படுத்தி வருகிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் புதுச்சேரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி மௌனமாக உள்ளார் என்றும் புதுச்சேரி அரசு உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோயிலில் மகா சனி பிரதோஷ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோயிலில் ஆவணி மாதம் மகா சனி பிரதோஷ விழா நந்திய பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் வேத மந்திரங்கள் முழங்க மேளதாளங்கள் ஒலிக்க நந்திய பெருமானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு காரணமாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி ஆகியோர் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு காரணமாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் மற்றும் எஸ்பி ராஜாராம் ஆகியோர் அதிரடி ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று சிசிடிவிகள் ஆய்வு மேற்கொண்டு ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.